ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு கோவைதானாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் vlog சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிச்சனில் மேட் போடுவோம் இல்லைங்களா, அதை பற்றின ஒரு சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன். எந்த மாதிரி மேட் போட்டால் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்துங்க கிச்சனில் இந்த மாதிரி அடுப்புக்கு கீழே ஒரு சின்ன மேட் போட்டிருப்பாங்க, அது போக சிங்க்குக்கு கீழே ஒரு மேட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் அது வந்து நடக்க சுருண்டு போயிருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துங்க ஃப்ரீ ஸ்லிப்பரி மேட்டுன்னு வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி மேட் போட்டுட்டா வழுக்காது. நான் எப்படி போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். நான் பாருங்கள், இந்த ஃப்ரீ ஸ்லிப்பரி மேட் வந்து ஒரு ரோலாக தான் வரும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த சிங்க்குக்கு போடலை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கட் பண்ணி இப்போ கீழே வந்து அந்த ரப்பர் மேட் போட்டுட்டேங்க. இது போட்டுட்டா வழுக்காது, அதனால் நான் இது வாங்கி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம எப்போ ரெகுலராக போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேட்டு போட்டுட்டேங்க. இப்படி போட்டுட்டால் அந்த மேட் வந்து சுருண்டும் போகாது, மடங்கியும் போகாது, கால் தடுக்கியும் விடாது. அதனால் இதுக்கு மேலே போட்டுட்டால் நிற்கிறக்கும் கொஞ்சம் மெதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சிங்க்குக்கு கீழே பாருங்கள், நான் ஒரு சின்ன மேட் போட்டுக்கிறேன். ஏன்னா இது தண்ணி போடும் இல்லைங்களா, அதனால நம்ம அப்பப்போ எடுத்து அதை அலசிக்கலாம். அதனால் நான் ஒரு சின்ன மேட் போட்டுட்டேன். இப்போ அடுப்புக்கிட்டேருந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு போடுறதுக்கு நடக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சின்ன கேப்பில் நான் 2 டஸ்ட்பின் வச்சுட்டேங்க. ஒன்று வந்து நம்ம வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்குங்க, காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பின்னும், மக்கும் குப்பை போடுறதுக்கு ஒரு பின்னும், நம்ம மக்காத குப்பை போடுறதுக்கு இன்னொரு பின்னுமா 2 பின்னு சிங்க்குக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி மூடி போட்டது வாங்கி வச்சுட்டுங்க. ஏன்னா இங்கே குப்பை வாங்க வர்ற வண்டி வந்துங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும், இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வரும். அப்போ நம்ம ஓப்பன் டஸ்ட்பின் வாங்கினோம்னா அது கொசு வரும், அது ஸ்மெல்லு வரும். அதனால் இந்த மாதிரி க்ளோஸ்டு வாங்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் நீட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். கிச்சன் தவிர நான் இன்னொரு பக்கமும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. பாத்ரூம்குள்ளேயும் பாத்ரூம் கதவை திறந்ததுலேருந்து அந்த டாய்லெட் பேசின் போகிற வரைக்குமே நான் இந்த ரப்பர் மேட் மட்டும்தான் போட்டிருக்குறேங்க. இது வழுக்காது. 10 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம நல்லா கழுவி வச்சுக்கலாங்க. இதை எடுத்து வெளியில் போட்டுட்டு நம்ம பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு திருப்பியும் கொண்டு வந்து இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பாத்ரூம்குள்ளே பயம் இல்லாமல் கால் வச்சு போகலாங்க. கிச்சனில் பெரிய டோர்மேட் போடுறதெல்லாம் நான் ஒரு டிப்ஸுக்காக தான் சொன்னேங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.